ஹாய் உறவுகளே, இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கணும்னு பார்க்க போகிறோம். நான் எண்ணெய் ஊற்றி கடுகு, மிளகா, கருவேப்பிலை போட்டாச்சு. அப்புறம் வெண்டைக்காய் இருக்குது பாருங்க, வெண்டைக்காய், வெங்காயம், அப்புறம் பூண்டு, தக்காளியெல்லாம் வச்சுருக்கேன். இதை வதக்கி நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்ய போகிறோம். பூண்டு போடலாமா? பாருங்கள், பூண்டு வெங்காயம் போட்டாச்சு. அதை நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, வெண்டைக்காய், சரிங்களா? சீரகத்தடி, வெண்டைக்கடி சீரகத்தடி வச்சுருக்கேன். இது வந்து புளிக்குழம்பு. சீரகத்தடி இது ஊற்ற வேண்டாம். இது வந்து நம்ம இந்த இது நெஞ்சுக்கடிக்க அதுக்கு, சரிங்களா? புளிக்குழம்பு ஊற்றுறாங்க போல் அப்படின்னு நினச்சிடாதீங்க. நெக்ஸ்ட்டு தக்காளியை போட்டாச்சு. வெண்டைக்காயை வந்து இந்த இதில் வதக்க போகிறோம். குட்டி வெண்டைக்காய் இருக்கா, அதில் வந்து எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன், அதில் வதக்கிடுவோம். இது வந்து தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா அதை மட்டும் போட்டு இதில் வந்து நல்லா வதக்கிட்டு புளித்தண்ணியை ஊற்றணும். வதங்கினதுக்கப்புறம் காமிக்கிறேங்க. பாருங்கள், புளித்தண்ணி ஊற்றியாச்சு. எல்லாத்தையும் வதக்கி அப்புறம் மசாலா பொடி போடணும். நல்லா கொதித்து வெந்ததுக்கப்புறம் மசாலா பொடியை போட்டு புளிக்குழம்பு பொடி எல்லாம் போட்டு வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடும். இந்த வெண்டைக்காய் இதில் வச்சுருக்கிறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், வெண்டைக்காயெல்லாம் போட்டாச்சு. வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு. நல்லா கொதிக்குது, கொதிக்கட்டும். கொதித்து நல்லா வேகட்டும், சரிங்களா? அதுக்குள்ளே நம்ம தேங்காய் வந்து ஒரு அரையல் போட்டுடலாமா? இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதில் இப்போ மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு தேங்காய் ஊற்றிடுவோமா? இங்கே பாருங்கள், மஞ்சத்தூள் போட்டாச்சா? வத்தப்பொடி பாருங்கள், என்ன வத்தப்பொடி கொஞ்சோண்டு போடுதுன்னு நினைக்காதீங்க. நம்ம ஆல்ரெடி 2 மிளகா போட்டிருக்கோம். இது போக இன்னும் புளிக்குழம்பு பொடி போட போகிறோம், சரிங்களா? இதில் வீட்டு மசாலா பொடி இதை பாருங்கள், இதுதான் புளிக்குழம்பு பொடி, வீட்டில் வந்து அரைச்சது. இது வந்து சாம்பாருக்கு எல்லாமே வீட்டு மசாலா பொடி வந்து எல்லா இதுக்கும் போடுறது தான். இது புளிக்குழம்புக்கு தனியாக இது அதே இதுதான். புளிக்குழம்புக்கு போட்டோம்னா அது தனி டேஸ்ட்டு கொடுக்கும், சரிங்களா? இதெல்லாம் போட்டாச்சு. இன்னும் தேங்காய் மட்டும் ஊற்றி ஒரு லைட்டாக கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காயை ஊற்றி கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கிற வேண்டிதான். புளிக்குழம்பு ரெடி. வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி. வாங்க வெண்டைக்காய் புளிக்குழம்பு சாப்பிட்லாம். அடுத்து வந்து ஒரு சின்ன இது, அதையும் நான் உங்களுக்கு கையோட காமிச்சிட்றேன், சரிங்களா? பாருங்கள், வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன். இது வந்து வெள்ளை முள்ளங்கி பொரியல். நம்ம வீட்டில் இன்றைக்கி அதை தான் பண்ண போகிறேன். வெண்டைக்காய் புளிக்குழம்பு வந்து வெள்ளை முள்ளங்கி பொரியல் வைக்கிறேன். அதுக்கு கொஞ்சம் பாசி பருப்பு போட்டிருக்கிறேன், சரிங்களா? இப்போ வெண்டைக்காய் புளிக்குழம்பை முடிச்சுட்டு நம்ம அதை காமிக்கிறேன், சரிங்களா? தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றியாச்சு. தேங்காய் அரைச்சி ஊற்றுனதை காமிக்கலை, சரிங்களா? ஊற்றிருக்கேன், தெரியும் உங்களுக்கு, பார்த்தாலே தெரியும் தேங்காய் அரைச்சி வச்சுருக்குது. கொதி வந்தோடனே மல்லித்தூளை போட்டு மல்லி இலையை போட்டு இறக்கிற வேண்டியதான். புளிக்குழம்பு ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இதே இதுதான். இதை வந்து கெட்டியாக வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெண்டைக்காய் புளிக்கறி பருப்பு குழம்புக்கு வந்து தொட்டுக்க நல்லாயிருக்கும். வெண்டைக்காய் பொடி இப்போ வந்து நம்ம குழம்பு வச்சுருக்கோம், வெண்டைக்காய் குழம்பு. இதே இது தான். அதை வந்து நீங்கள் கெட்டியாக வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, பருப்பு குழம்புக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எல்லாம் புளிக்குழம்பு எப்படி வைப்பீங்கன்னு சொல்லுங்கள், சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மல்லி இலையை தூக்கி போட்டுடலாமா? பாருங்கள், மல்லி இலையை போட்டாச்சு. அவ்வளோதான், நல்லா கொதிச்சிருச்சு. மல்லி இலையும் போட்டாச்சு. புளிக்குழம்பு ரெடி. இங்கே சாப்பாட்டுக்கு தண்ணி கொதிக்க பாருங்கள். நான் அரிசி போடணும். ஓகே, புளிக்குழம்பு ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இங்கே அரிசி போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு, அரிசி போட்டாச்சு. இன்னும் சோறு கொதித்து வந்துருச்சுன்னா சாப்பாடும் ரெடி. அடுத்து கூட்டு வைக்கலாம், சரிங்களா? இதுவும் ரெடி. புளிக்குழம்புக்கு நான் முன்னாடியே தாளிச்சிருவேன். என்னடா தாளிக்கலை, புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. நான் முதல்லே தாளிச்சிருவேன். நீங்கள் வந்து லாஸ்ட்டாகவும் தாளிச்சிக்கலாம். நம்ம வந்து எப்பயுமே முதல்ல எந்த குழம்புனாலும் முதல்லே தாளிச்சிருவோம். இப்போ புளிக்குழம்பு ரெடி. அடுத்து நம்ம இதுதான் பொரியல் பண்ண போகிறோம். பொரியல் பண்ணுறதை காமிக்கிறேன், சரிங்களா? இங்கே பாருங்கள், ஆயில் ஊற்றியாச்சு. ஆவி போதா? இப்போது நம்ம கடுகு உளுந்து பருப்பு போட போகிறோம். கடுகு உளுந்து பருப்பு போட்டாச்சு. அப்புறம் 2 வரமிளகா போடலாம். என்ன பாருங்கள், 2 வரமிளகா பிச்சு வச்சுருக்கேன், போட்டுக்கலாம்.
தெரியுதா? மங்களா தெரியுதுல்ல? ஓகே, மங்களா தெரியுது. இங்கே பாருங்கள், வதக்கியாச்சு. இது வெங்காயம் அப்புறம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு மங்களா தெரியுது, தெரிய மாட்டேங்குது இன்னும் தெரில. இங்கே பாருங்கள், பருப்பு அந்த இது சொன்னோம்ல வெள்ளை முள்ளங்கி போட்டாச்சு. இது நல்லா வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே தேங்காய் வந்து அரைச்சிருவோம். இதில் நான் என்னெல்லாம் போட்டிருக்கேன்ட்டுன்னா, எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு, அப்புறம் பருப்பு, பாசிப்பருப்பு, வத்தல், அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் இந்த இது முள்ளங்கியெல்லாம் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டுட்டு கடைசியில் நம்ம வந்து தேங்காய் அரைச்சி தேங்காயில் வந்து நம்ம வந்து 2 மிளகாய் அப்புறம் சீரகம் போடுவோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிட வேண்டியதான். இங்கே பாருங்கள், தேங்காய் போட்டாச்சு. இன்னும் கிண்டி இறக்கிற வேண்டியதான். பொரியல் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். நீங்கள்லாம் இந்த மாதிரி முள்ளங்கி பொரியல்லாம் செஞ்சுருக்கீங்களா? நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் செய்கிற மாதிரி செய்வீங்களா இல்லை வேறு மாதிரி செய்வீங்களான்ட்டு பாருங்கள். நல்லாயிருக்கா? அங்கே சாப்பாடு வந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் 5 நிமிஷம் தான் சாப்பாடு வந்துடும். அவ்வளோதான். இப்போ பச்சை வடை போடுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் போட்டுருங்க. பொரியல் ரெடி. ஓகே உறவுகளே, இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். சரிங்களா? பாய், டேக் கேர்.